ஹலோ ஹாய் தமிழ் மக்களே, எல்லாரும் நலமா இருக்க வேண்டி நம்புகிறேன். தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் இன்று டாக்டர் அம்பேத்கர் சம்பந்தமான நூல் வெளியீட்டு விழா இன்று கலந்து கொள்ள இருக்கிறார். மிஸ்டர் திருமா அவர்களும் கலந்து கொண்டால் எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். திருமா அவர்கள் மீது எங்களுக்கு அளவற்ற மரியாதையும் அன்பான பாசமும் எப்பொழுதும் உண்டு. அவர் ஏன் இதை தவிர்த்து விட்டார் என்று தெரியவில்லை. அதற்கான காரணத்தை இத்தனை நாள் சொல்லாமல் இன்று அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு 10 நாளாகவே திருமா கலந்துக்க மாட்டேங்கிறாரு, திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதால் கலந்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவுடைய இது என்ன ஆயிற்று, திருமா ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் மக்கள் சமூக வலைத்தளங்களில் பேசிக்கொண்டிருந்தாங்க. திருமா அவர்கள் கண்டிப்பாக இதில் கலந்திருந்தால் மிகப்பெரிய பெருமையாக அவருக்கும் அமைந்திருக்கும், விஜய் அவர்களுக்கும் அமைந்திருக்கும். விஜய் அவர்கள் கலந்து கொள்ளும் இந்த விழா கலந்து முடிந்தவுடனே விஜய் அவர்கள் மீது இன்னும் அதிகமான நற்பெயர் அவருக்கு வரப்போகிறது. ஆல்ரெடி அவர் அழகான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். அருவருப்பத்தக்க அரசியலை செய்வதில்லை, அநாகரிக பேச்சு பேசுவதில்லை. ஒரு தமிழ் மகனாக இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அனைத்து தகுதியும் தவிக தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. தங்க மகன் 2026 வெற்றி பெற்று சார்ஜ் கோட்டையில் அவர் முதலமைச்சராக பதவி ஏற்க வேண்டும். இது தமிழக மக்கள் அனைவரும் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல மிஸ்டர் திருமா அவர்களும் இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருந்தார். அவருக்கும் நல்ல பெயர் கிடைத்திருக்கிறோம். அதேபோல தவேகா கட்சியில் இருக்கும் நாங்கள் அனைவரும் திருமா மீது இன்னும் ஆவலோடு மரியாதை வைத்திருப்போம். திருமா அவர்கள் அழகான பொன் வாய்ப்பை இழந்து விட்டார், பொற்கால வாய்ப்பை இழந்து விட்டார், அப்படித்தான் சொல்ல வேண்டும். அதற்கு என்ன வேண்டாலும் சொல்லலாம். 10 நாளாக வலைதளங்களில் பேசுகிறாங்க, திருமா ஏன் சேரலை, ஏன் போகலை அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதற்கெல்லாம் திருமா அவர்கள் பதில் சொல்லாமல் இன்று பதில் சொல்லியிருக்கிறார். அவர் யோசித்திருப்பார் போல தெரிகிறது. அதனால் விஜய் என்னும் தங்க மகனுடன் நீங்கள் சேர்ந்திருந்தால், இந்த விழாவிலே கலந்திருந்தால் நீங்களும் ஒரு தங்க மகன்தான். மிஸ்டர் திருமா அவர்களே, நல்ல வாய்ப்பை இழந்து விட்டீர்கள். வருந்துகிறோம் உங்களுக்காக. வரும் காலங்களில் இதுபோல தவறான முடிவை செய்யாதீர்கள் மிஸ்டர் திருமா அவர்களே. இளைய தளபதி, தவேகா கட்சியின் தலைவர், தங்க தமிழ் மகன், தமிழ்நாட்டின் நற்பெயருக்கு பாத்திரம் விஜய் அவர்கள் கலந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். தங்க மகனுடன் நீங்களும் தங்க மகனாக ஆகியிருக்கலாம். என்றென்றும் விஜய் புகழ் வாழ்க. வருகின்ற 2026 விஜயின் ஆட்சி அமைய எல்லோரும் பாடுபட வேண்டும். தமிழகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தங்க மகனின் வெற்றியை நாம் சுவாசிப்போம். வாழ்க விஜய், வளர்க தமிழக வெற்றி கழகம். நன்றி, வணக்கம் மக்களே.